ஆமென். இந்த நாளிலும் என்னுடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50-51 2 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50-51. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். ஒரு மனுஷன் சொல்லுகிறதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று நிக்கோதேமு கேட்டார். ஆரம்பத்திலே வந்தவன். இந்த யோவான் சுவிசேஷத்திலே மாத்திரம் இந்த நிக்கோதேமு என்கிற கேரக்டர் வருகிறது. இவரை வேற என்ன மற்ற 3 சுவிசேஷத்தில் இவரை பார்க்க முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் இந்த நிக்கோதேமை குறித்து சிறு சிறு குறிப்புகள் இருக்கும். இந்த நிக்கோதேமு ஒரு பரிசேயன், வயதிலே மூத்தவர், வேதத்தை நன்கு கற்று அறிந்த மனுஷன். பரிசேயர்கள் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதிகளாகவே இருந்தாங்க. வேதத்தை அறிந்திருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்திருந்தாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்த அந்த காரணத்தினாலேயே அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை நடத்தினாங்க. அதனாலே இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிரமாணம் அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அதனால எப்பொழுதுமே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிறவராகவே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நிக்கோதேமு ஒரு பரிசேயன், வேதத்தை நன்கு கற்று அறிந்த, நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற மனுஷன். இதெல்லாம் இருந்தாலும் அதன் நடுவிலே அவர் ஒரு ஆவிக்குரிய சிந்தை உள்ள ஒரு மனுஷனா இருந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நிதானிக்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனுஷன். அதனாலே இவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல இவர் இயேசு கிறிஸ்துவை ராத்திரியிலே ரகசியமா சந்திப்பார். ஏன்னா பகல் நேரத்துல வந்தா மற்ற பரிசேயர்கள் இவரை பிடித்து இவரை பிரச்சனை உட்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போயிட்டான் என்று சொல்லி பிரச்சனைக்கு உட்படுத்துவாங்க. அதனால அவர் ஆன்மீக தாகமுள்ள ஒரு மனுஷன். அதனாலே ரகசியமா இயேசு கிறிஸ்துவை ராத்திரியிலே யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல சந்திப்பார். அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த 16ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம், எல்லாம் இவருக்கு சொன்னதுதான். அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்வார். மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு விளக்கி கொடுப்பார். இதெல்லாம் அந்த 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் நிக்கோதேமு கிட்டதான் நடக்கும். இதெல்லாம் சொல்லி ஆக மொத்தத்தில் நிக்கோதேமு இவைகளிலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நபராய், ரகசிய கிறிஸ்தவராய், உள்ளுக்குள்ளே ரகசியமாய் ஆண்டவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவராய் இருக்கிறார். பரிசேயர்கள் ஒரு கூட்டமாய் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பரிசேயர் கூட்டத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் உள்ளத்திலோ இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பற்றுகிற மனுஷனாய் இருக்கிறார். ஒரு நாள் இந்த பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? அது 7ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு அவர்கள் தீர்மானம் பண்ணுகிறாங்க. ஆகையினால் என்ன செய்கிறார்? போர் வீரர்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பிடிச்சு கொண்டு வர்றதுக்காக அனுப்புகிறார்கள். அந்த போர் வீரர்களும் போய் கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்து நின்று அவர் பிரசங்கிக்கிறதை கவனிச்சு கேட்கிறாங்க. கவனித்து கேட்டு பார்க்கும் பொழுது போர் வீரர்கள் அப்படியே தொடப்படுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவரை பிடிக்க போனதே மறந்துடுறாங்க. அவரை பிடிக்க போனதை மறந்து மெய்மறந்து இவர்கள் வசனத்தை கேட்டுட்டு திரும்பி வராங்க. அவரை பிடிக்காமலே வந்துடுறாங்க. அப்ப போர் வீரர்களை பார்த்து பரிசேயர்கள் கேட்கிறாங்க, என்ன, ஏன் அவரை கொண்டு வரல, இயேசு கிறிஸ்து ஏன் பிடிச்சிட்டு வரலன்னு கேட்கும் போது அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மனுஷன் பேசுறது போல ஒருவரும் ஒரு காலம் பேசுறது இல்லை அப்படின்னு அவங்க சாட்சி கொடுப்பாங்க. இந்த பரிசேயர்களுக்கு பயங்கர எரிச்சல் ஆயிடும். இவங்களை போய் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க அனுப்புனா இவங்க அவரை பத்தி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி, வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இதுக்கு முன்னால இருந்த 49வது வசனத்துல சொல்லுவாங்க. வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த பரிசேயர்கள் ரொம்ப சாதாரணமா நிதானிப்பாங்க. அப்பொழுது அது வரைக்கும் இந்த பரிசேயர் கூட்டத்திலே இருந்து கொண்டு
இது பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதை, அவரை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு அவரை பிடிக்க ஆட்கள் அனுப்பினது எல்லாத்தையும் உள்ள இருந்து கவனிச்சு இருப்பாரு. ஆனால் இவருக்கு வெளிப்படையா பேச முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. இவர் தனியால நின்று அவங்களுக்கு எதிர்த்து நின்று பேச முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைதியா இருந்துட்டு இருக்கிறார். கடைசியிலே வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் அந்த போர் வீரர்களை கடிந்து சபித்து பேசும்போது இப்பதான் திடீர்னு அவர் பேச ஆரம்பிக்கிறார். நிக்கதேம், வேதத்தை அறியாதவர்களாகிய இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன அளவுக்கு வேதம் தெரியுது? இதுதான் அவருடைய கொஸ்டின். இந்த பரிசேயர்களை இந்த இடத்துல இந்த நிக்கதேமு வயதுல மூத்தவர் தைரியம் எதிர்க்கிறார். இதுவரைக்கும் அமைதியா இருக்கிறார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்ப சங்கடம். வெளியரங்கமா இயேசு கிறிஸ்துவை சொல்லவும் முடியல. அதே நேரத்திலே அவரை மறக்கவும் அவரை மறைக்கவும் அவரால் முடியல. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே அமர்ந்திருக்கிற அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா இருக்க முடியல. இந்த பரிசையில் செய்யற எல்லாத்தையும் பார்த்த உடனே அமைதியா இருக்க முடியல. என்ன இவங்க வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள்ங்கிறாங்க. வேதம் இப்படியா சொல்லுது? இவங்க செய்யறது நியாயமா? மனசுல உள்ளுக்குள்ளே கொந்தளிக்கிறார். கடைசியில வெளியில பேசிட்டார். வேதத்தை அறியாதவர்களாகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்களப்பா. ஒண்ணு சொல்றேன், ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவனை நியாய தீர்க்கலாம் என்று, ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று அவனை ஆராய்ந்து பார்க்காமல் அந்த மனுஷனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதான்னு கேட்டார். வேதத்தை அறியாதவர்களாகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் பேசுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதம் தெரியுது? உங்களுக்கு வேதம் தெரியுதா? ஆனா இவரு வேதம் தெரிந்த மனுஷன் தான். தங்களோடு கூட இருக்கிற சக பரிசேயர்களை பார்த்து போல்டா எதிர்த்து கேட்கிறாரு. நீங்கள் வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க சொல்றீங்களே, நீங்க எந்த அளவுக்கு வேதத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் ஒருபோதும் ஒரு மனுஷனை ஒருத்தர் சொல்றதை கேட்டு நியாயம் தீர்க்கலாம் என்று சொல்லி சொல்லலையே. தெளிவாய் நிதானித்து அறியாமல் அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தலாம், தண்டிக்கலாம் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் எங்க எழுதி இருக்கிறது? அப்போ வேதத்தை அறிந்திருக்கிற நிக்கதேமு, வேதத்தை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் செய்கிற தவறுகளை நேர சுட்டி காட்டுகிறார். நீங்க வேதத்தை அறிந்தவர்கள் பேசுறீங்களே, நீங்க என்ன வேதத்தை பற்றி சொல்றீங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு போர் வீரர் அனுப்புனீங்களே, இதுவே தப்பு. அவரை ஒரு குற்றவாளி பிடிக்கிறது போல போர் வீரர்களை அனுப்பி அவரை குற்றவாளி போல பிடிக்க நினைக்கிறீங்களே, இதுவே தப்பு. அப்போ அவங்கள கடித்து கொள்ற. வேதத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வேதத்தை அறியாத ஒரு செய்கை உங்ககிட்ட இருந்து வெளியில வருது. ஆனா வெளியில சொல்றீங்க வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றீங்க. ஆனால் நீங்களே வேதத்தை அறியாதவர்கள் தான். காரணம், இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்கு உட்படுத்தும்படி நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லல, ஆனா நீங்க அதை செய்யறீங்க என்று சொல்லி கடித்து கொண்டார். இப்பதான் நம்ம விஷயத்துக்கு வர என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிசேயர்கள் செய்த காரியம் எவ்வளவு பெரிய ஒரு தவறு. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவனை ஆக்கினைக்கு உட்படுத்தக்கூடாது என்று நியாயப்பிரமாணமே சொல்லு. கிருபையின் பிரமாணத்தை விட நியாயப்பிரமாணமே அந்த லெவல்ல தான் சொல்லுது. ஒருத்தர் சொல்றதை கேட்டு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணாதீங்கிறது. தீர நிதானிக்காமல், தெளிவாய் அறியாமல் ஒருத்தரை குறித்து துணிகரமா பேசாதீங்கிற. அப்போ இந்த இடத்துல ஒரு நபர் ஒருத்தரை ஜட்ஜ் பண்றதுக்கு வேதம் அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றதை கேட்டு நம்ம நியாயம் தீர்க்கிற ஒரு காரியம் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லுவாங்க, உடனே அதை கேட்டுட்டு அதை போய் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இன்னொருத்தட்ட போய் சொல்லிடலாம். நேர்லயே பார்த்திருக்க மாட்டாங்க, அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவங்க சொன்னாங்கன்றத அது அப்படியே போய் இன்னொருத்தட்ட போய் ப்ரொபகண்டா பண்றது அல்லது அந்த நபரை ஜட்ஜ் பண்றது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை வச்சு ஒரு காரியத்தை சொல்றதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை குறித்து ஆராய்ந்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் கேட்டீங்கன்னா, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அவசரப்பட்டு யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க.
நியாயம் தீர்க்கிறதோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதோ அது நம்முடைய காரியம் கிடையாது. அது ஆண்டவருடைய காரியம். நம்முடைய காரியம் அது கிடையாது. யாரையுமே நம்ம குற்றவாளிகளாய் பார்க்கவோ, யாரையும் இவர் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்கோ ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நல்லா புரியணும். ஆண்டவர் நமக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கல. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க என்று. இன்னைக்கு ரொம்ப சுலபமாக ஒருத்தர் ஜட்ஜ் பண்றது நீங்க கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு கொள்ளை நோயை போல இருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்திலே இது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பகைக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லுவதும், ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுவதும் இன்னைக்கு மலிந்து போய் கிடக்கிறது. இதனுடைய காரியத்தை நிறைய பேர் அறியல, புரியல, ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு உடனே அந்த நபரை தவறான நபராக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லல. எந்த நபரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். 1 Corinthians 11 நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வரும்போது 30, 31 வசனங்களிலே நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். நம்ம மற்றவங்களை நிதானிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை வைக்கவில்லை. நம்மளை நிதானிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒருபோதும் உங்களுக்கு எதிர இருக்கிறவங்களை நீங்க ஆராய வேண்டாம். ஒருபோதும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களை குறித்து குற்றச்சாட்டி பேச வேண்டாம். ஒருபோதும் யாரோ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறாங்கன்றதுக்காக நாமும் அதே தவறான காரியத்தை அந்த நபரை குறித்து பேச வேண்டாம். ஒரு நபருடைய காரியத்துல என்ன தவறு இருந்தாலும் அதை ஆராயாம நியாயத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்லுது. அதனால இந்த நாட்களிலே நம்ம மற்றவங்களை குறித்து குறை சொல்லி கொண்டிருப்பது ரொம்ப தவறான காரியம். யாரும் இந்த தப்பு செய்யக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேர் தப்பு செய்யறாங்க. கர்த்தரை தினமும் துதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோது தவறு செய்யக்கூடாது. யாரை பத்தி யார் அவதூறா பேசணும் அதை எடுத்து நம்மளும் அவதூறு பண்ணக்கூடாது. ஒருத்தரை குறித்து அவதூறு பண்ணி வருகிறதான ஒரு வாட்ஸ்அப் வீடியோ, யூடியூப்ல வர வீடியோ வருது, அதை உடனே எடுத்து எல்லாருக்கும் ப்ராபகண்டா பண்ணி அதை போட்டு அதே காரியத்தை நீங்க பரப்புகிறதால இது போல கெட்ட காரியங்களை செய்யவே கூடாது. புரிதுங்களா? ஒரு நல்ல விஷயம்னா நம்ம 4 பேருக்கு அனுப்பலாம். ஆனா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை சொல்லி பேசுறாங்கன்னா அதை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த கெட்ட விஷயத்தை நம்ம பரப்புறது கூடாத காரியம். ஆக்கினைக்குட்படுத்துகிறதற்கு தேவன் அனுமதிக்கிற. அதனாலே நம்ம நியாயம் தீர்க்கணும், சரியானவங்களா தப்பானவங்களா அப்படின்னு கணிக்கணும்னா அது நமக்கு எதிராக இருக்கிறவங்கள அல்ல, நம்மளதான் பார்க்கணும். நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் சரியா போயிட்டு இருக்கிறேன்னா, நான் என்ன தப்பு பண்றேன், என்னிடத்துல என்ன குறை உண்டு, நான் எந்த விதத்துல தவறுகிறேன், நம்முடைய தவறை தான் நம்ம வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய குறைகளை தான் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்தணுமே தவிர நம்மை சுற்றிலும் இருக்கிற யாரையும் ஆராயவோ அவருடைய ஆக்கினைக்குட்படுத்துவதற்கோ நமக்கு வேதம் அனுமதி கொடுக்கவில்லை. புரியுதுங்களா? அதற்கு வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்ப இந்த நிக்கோதேம் அந்த இடத்துல இந்த வார்த்தை பேசுற உடனே அடுத்த வார்த்தை பேசினா பரிசேயன கூட்டத்தை கலைச்சு எழுந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நிக்க மாட்டாங்க. இவர் ஒரு நாள் கர்த்தருக்காக போல்டா பேசினார். ஆண்டவர் அந்த இடத்துல சூழ்நிலைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அந்த பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற மற்றவர்களை குற்றம் தீர்த்து கொண்டிருக்கிறதான இந்த பரிசெயர்களை கலைந்து போகும்படி கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நம்ம யாரை குறித்து நம்ம குறை சொல்லக்கூடாது, வேண்டாம். யாரை பத்தி நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நம்முடைய குறைவுகளை மட்டும் நம்ம பார்ப்போம். நம்முடைய குறைவுகளை மட்டும் பார்த்து நாம அறிக்கைப்பட வேண்டிய விதத்தில் அறிக்கை பண்ணி நம்மை நாமே இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை நிதானிக்கிறது நம்முடைய காரியம் அல்ல. நாம் மற்றவர்களை நிதானிக்காமல் நம்மை நிதானித்து நம்மை பரிசுத்தம் செய்வோமானால்
ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் பிரியமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே. தேவரீர் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, ஒருவர் சொல்லுகிறதை கேட்டு இன்னொருவரை நியாயம் தீர்க்க எங்கள் வேதம், எங்கள் பரிசுத்த வேதாகமம், நியாயப்பிரமாணம் கூட அதை அனுமதிக்கவில்லை அப்பா. யாரையும் குற்றப்படுத்தவோ யாரையும் ஆக்கினைக்குட்படுத்தி தீர்க்காமல் ஆண்டவரே எங்களை தடுத்து ஆட்கொள்ளுங்க அப்பா. யாரை குற்றப்படுத்த எங்களுக்கு அனுமதி இல்லை. எங்களை நாங்கள் நிதானித்தறிய எங்கள் கண்களில் இருக்கிற உத்தரத்தை நாங்கள் எடுத்து போடட்டும். அப்புறம் மற்றவருடைய கண்களில் இருக்கிற துருமை எடுத்து போட நாங்கள் வகை பார்க்கட்டும். எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்க அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கு உகந்ததா இருக்கட்டும். ஆசீர்வதிகள், துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, சகல வகையான ஆமென்.